வணக்கம். இன்றைய கவிஞர் நேரத்தில் உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு கலந்து கொண்டு தனக்கு பிடித்த கவிஞர் பற்றியும் அந்த கவிஞர் இயற்றிய பாடல் ஒன்றை பற்றியும் நமக்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறார். இதோ உங்களுக்காக கவிஞர் சி. கருணாகரசு. செம்மொழி தமிழின் சேவை தளமாகிய ஒளி 96.8க்கும் செவி கொடுக்கும் செம்மொழி நேயர்களுக்கும் இந்த செம்மொழிக்காரனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அன்று பரமக்குடியின் 3ஆம் பிறையாகவும் இன்று பார்வோற்றும் நாயகனாகவும் வலம் வரும் இவரை நடிகராகவும் இயக்குனராகவும் பாடகராகவும் உங்களுக்கு நன்கு தெரியும். அவரையே ஒரு பாடலின் படைப்பாளியாகவும் அறிமுகப்படுத்துகிறேன் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியின் மூலம். திரைத்துறையை வாழ்வெனக் கொண்டவர். பல வித்தியாச முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கண்டவர். இந்திய அரசின் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். மத்திய மாநில விருதுகளை வென்றவர். ஒரு சில பத்திரிகைகளில் கவிதை எழுதியவர். பிரம்மாண்டி படத்தில் "ஒன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல" என்ற நெஞ்சை வருடும் பாடலை எழுதியவர் அவர்தான் திரு கமலஹாசன். ஒரு முழு பாடலையுமே தன் பட்டறிவுக்கு எட்டிய பேச்சு தமிழிலேயே புனைந்திருக்கின்றார். கற்பனையின் உச்சத்தை இலக்கிய வார்த்தைகளை கொண்டு தேன் சொட்டு எழுதி அதை இசையோடு கலப்பது என்பது ஒரு ரகம். யதார்த்தத்தை அப்படியே அதன் கற்பு கெடாமல் இலக்கிய நயத்தோடு எழுதி அதை இசையோடு கலப்பது என்பது இன்னொரு ரகம். நாம் காணப்போகும் பாடல் இதில் 2ஆம் ரகம். இந்த முழு பாடலையுமே தாங்கி நிற்கும் ஆணிவேராய் நம்மை வசப்படுத்துகிறது முதல் 2 வரிகள். தலைவி தலைவனை பார்த்து "ஒன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல" என்கிறார். தலைவன் தலைவியை பார்த்து "ஒன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாருமில்ல" என்கிறார். இது மேலோட்டமாக இசையில் குளித்த வார்த்தையாகவே படும். சற்று உற்று நோக்கினால் சமகால இலக்கிய கசிவு தெரியும், புரியும். ஏனெனில் உறவெல்லாம் விலகினாலும் உயிரென வருபவள் மனைவி, உயிரது விலகும் வரை உறவென வாழ்பவன் கணவன். இதுதானே நம் பண்பட்ட மனவாழ்வின் அடிப்படை தத்துவ பொருள். இந்த அடிப்படை தத்துவத்தின் அடையாளத்தை தானே இந்த வரிகள் அடைகாக்கின்றன. சுற்றமும் நட்பும் தன் சுயத்தை காட்டி சுட்டரிக்கும் தனலாய் சூழ்ந்து கொள்கையில் பாவை கொடி இவளுக்கு படரும் கொம்பாய் கிடைத்த கணவனை சாமிக்கு நிகராக வைக்கிறாள், என் சாதிசனம் நீ என பாடல் தைக்கிறாள். இப்படி வாக்கப்பட கிடைச்சான் விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி, கேட்டவரம் உடனே தந்தாண்டி. காதல் என்பது காற்று, சுவாசிப்பவர் மட்டுமே முழுமையாய் வாழ்கின்றனர் என்னும் கவிதை வரிகளுக்கு ஈடாக நகரும் பாடலில் கணவனும் மனைவியும் கற்பனையில் மெட்டு கட்டி காதல் ரசத்தை அதிலே கொட்டி காதலின் தேடலை கற்போடு சுவாசிக்கின்றார்கள். காலம் கிழித்தெறிந்தால் கணவனை பிரியணுமே என்று கவலை கொண்டவள் கடவுளை வேண்டுகிறாள் 100 ஜென்மம் வேண்டுமென. உங்கூடனா கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் 1 போதுமா, 100 ஜென்மம் வேணும் அதை கேட்கிற சாமிய என்ற தலைவியின் இந்த வேண்டுதலில் முழு உடன்பாடு இல்லாத தலைவன் அதை விட அழுத்தமாகவும் அடர்த்தியாகவும் 100 ஜென்மம் என்ன கணக்கு, பிரிவு அங்கே ஒளிந்து இருக்கு, பிரிவு என்பது நமக்கு எதுக்கு, பரிவு காட்டுமா சாமி அதற்கு என்பதை கமல்ஹாசன் எழுதுகிறார் இப்படி. 100 ஜென்மம் நமக்கு போதுமா, வேற வரம் ஏதும் கேட்போமா, சாகாவரம் கேட்போம் அந்த சாமிய. நேயர்களே, ஒரே அலைவரிசையில் பயணப்படும் இரு உள்ளங்களின் எண்ண ஓட்டத்தை எப்படி படம் பிடிக்கின்றார் கமல்ஹாசன். காற்று, கடல், ஆகாயம் என எதுவாக இருந்தாலும் நம் இருவரும் காதலால் இணைந்தேதான் வாழணும். இந்த பூமி பந்தின் எந்த மூலையில் பிறந்தாலும் சேர்ந்தேதான் இருக்கணும் என்ற இருவரின் வேட்கையும் வெளிப்படுத்தி பாடலை நிறைவு செய்கிறார் கமல்ஹாசன். வார்த்தைகளில் வெறும் ஒளி கொண்டு எழுதாமல் உயிர் கொண்டு எழுதிய அந்த வரிகள் இளையராஜாவின் இசை நதியில் நீந்துவதை ரசிப்போம். பின் நித்திரைக்கு பாய் விரிப்போம்.
உலகத்தில் ஒசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல யாரும் இல்ல. வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி. சாதி சனமெல்லாம் அவன் தாண்டி கேட்க வரம் உடனே தந்தான். என்னை விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவளும் இல்ல. உன்னை விட நிலவில் காயும் வேட்டி சேலையும் நம்ம பார்த்து சோடி சேருது. செத்து வச்ச காத்த துதி பாடுது சுதி சேருது. உன்னை விட காட்டு வழி காளைங்க கழுத்து மணி கேட்கையில நமக்கது கோயில் மணி. ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்திக்கிற நமக்கது மூடு துணி. சாமியா 100 சென்மம் கூட போதுமா? 100 சென்மம் நமக்கு போதுமா? வேற வர ஏதும் கேப்பமா? சகாவரம் கேப்போம் அந்த சாமிய அந்த சாமிய. என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும்.